ஈரோடு ஸ்டைலில் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருமாக்கு தேவையான பொருளை அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கிலோ தக்காளி, 1/2 மூடி தேங்காய், 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 துண்டு பட்டை, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 முந்திரி, 1/2 ஸ்பூன் கசகசா. இது எல்லாத்தையுமே ஒரு 80% அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி 4 வெங்காயம், 4 பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் வதங்கினதும் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள், அப்புறமா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி சால்ட் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி போட்டு கூடவே கொத்தமல்லி தழை போட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான ஈரோடு ஸ்டைல் தக்காளி குருமா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.